ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி வீட்லேயே இஞ்சி மரப்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இஞ்சி மரப்பா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. 2 பொருட்கள் போதும். இஞ்சியும் சீனியும் இருந்தாலே பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 கப் இஞ்சிக்கு 3 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். நீங்கள் சீனிக்கு பதிலாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 கப் சீனி எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து பாகு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷான இஞ்சி எடுத்துக்கிட்டால் இஞ்சி மரப்பாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசமும் சூப்பராக இருக்கும். பாகு பதம் பார்த்திங்கன்னா சிறு கம்பி பதம். 2 விரலில் தொட்டு பார்க்கல சின்னதாக கம்பி உடஞ்சா போதும். அந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். நம்ம விட்டுருக்க தண்ணி அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பதம் வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இஞ்சி அந்த சீனி பாக்கிலே வேகணும். இதுக்கு நம்ம வாசனைக்கு எந்த பொருட்களுமே சேர்க்க வேண்டியதில்லை. இஞ்சியோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயாராகிட்டு இருக்கையில் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய தட்டில் எதில் ஊற்றி வைப்போமோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பதம். இந்த அளவுக்கு பதம் இருந்தாலே போதும். தூக்கி ஊற்றுற அளவுக்கு பதம் இருக்கணும். நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா ரொம்பவே கெட்டியாயிடும். இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி இருக்க ஸ்டேஜில் நம்ம அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கை எதுவுமே பற்றக்கூடாது. லைட்டாக அந்த பிளேட்டை மட்டும் தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே ஆறட்டும். கையால் தொட்டு பார்க்கையில் மேல் பாகத்தில் செட் ஆன மாதிரி தெரிஞ்சாலே நம்ம பீஸ் போட்டு வச்சிடணுங்க. ஃபுல்லாக ஆறிட்டு அப்படின்னா இஞ்சி மரப்பாவை பீஸ் போட முடியாது. சீனி பாகோடு சேர்ந்து நல்லா கட்டி ஆகிடும். நல்லா ஆறுனாக்கில் துண்டுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கிறதுனால அந்த இஞ்சியோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி மரப்பாலாம் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.